ஷாஷா, நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் ஒரு அளவே இல்லையாம்மா? ஏம்மா இப்படி பண்ற? நான் உனக்கு நல்லா தானே பால் ஊத்திட்டு சாப்பாடுலாம் குடுத்து பார்த்துக்கிறேன். அப்புறம் ஏன் இந்த மாரியெல்லாம் பண்ற? இங்க பாருங்க, என்னோட எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து இந்த மாரி இதில கவர் பண்ணி நான் மாட்டியிருக்கேன். விளையாடுறதுக்கு எதுவுமே இல்லாம என்னோட மிஷினுக்கு மேல ஏறிட்டு, அதுக்கப்புறம் இத வந்து இந்த மாரி கடிச்சு, இழுத்து, இந்த மாரி கிழிச்சுட்டு அதில தான் விளையாடணுமா. இந்த மாரி தான் எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னோட 2 பிள்ளைங்கள கூட நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா, இத என்னால சமாளிக்கவே முடியலங்க. என்னதான் செய்றதுன்னே தெரியல. கிச்சனுக்குள்ள வந்துட்டு அப்பப்போ வெங்காயம், பூண்டு இருக்கிற கூடையெல்லாம் அதையுமே கொட்டி கொட்டி விட்டுறது. நல்லா திட்டிட்டு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளியில பனிஷ்மெண்ட் குடுத்து வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கனால, இந்த மாரி என்னோட ரோஜா செடி வச்சிருக்க க்ரோ பேக்குள்ள தண்ணி ஊத்திருக்கனால நல்லா குளு குளுன்னு இருக்கனால, அதுக்குள்ள போய் நல்லா சேஃப்டியா உட்காந்துருக்கு. சரி, வெளியில விட்டா கொஞ்சம் பயம் இருக்கும். சேட்டையெல்லாம் பண்ணாது இனிமே அப்படின்னு பார்த்தா, இப்பயும் சேட்டை பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கு. உன்னை என்னதான் செய்றேன்னே தெரியல ஷாஷா. இந்த மாரி வர வர எல்லா தப்பையும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எப்பவுமே வழக்கம் போல இங்க பாருங்க அமைதியா சேட்டையே பண்ணாத பிள்ளை மாரி எப்படி உட்காந்துருக்குன்னு. இதெல்லாம் பார்த்தா யாராவது சேட்டை பண்றேன்னு நினைப்பாங்களா?